இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கனையார் கிராமத்தை சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட வன்னியர் சமூகம், உடையார் சமூகம், ஆதி திராவிடர் சமூக மக்கள் சுமார் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வந்திருக்கிறாங்க. இந்த இடத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம், விசிக, பாமக, தமிழக வாழ்வுரிமை, தேசிய காங்கிரஸ் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளின் மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் சற்று முன்பு உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து முற்றுகையிட்டு வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனுவும் அளிச்சிருக்காங்க. மனுல பல ஆண்டுகளா வீடு கட்டி குடியிருந்து வரும் எங்களுக்கு வீட்டுமனை இல்லாமல் வசித்து வருவதாகவும், அரசின் இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்களாக இருந்தும் இலவச பட்டா வழங்கப்படல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எனவே தங்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இதுகுறித்து தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் அசோகன், சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. பின்னர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைகளை உரிய அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மண்டல துணை வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளிச்சிருக்காங்க. மனுவை பெற்ற அதிகாரிகள் கோரிக்கை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்ததை தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து போனாங்க. வருவாய் குறுவட்டத்துக்கு உட்பட்டிருக்கிற கனையார் கிராம எல்லை 138, 139 இந்த சர்வே எண்ணில் சுமார் 23 குடும்பங்களுக்கு மேலாக வன்னியர் சமூகத்தினர், ஆதிதிராவிட சமூகத்தினர், உடையார் சமூகத்தினர் இவர்கள் காலங்காலமாக சுமார் 70-80 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்திருக்கிறார்கள். தென்னார்காடு மாவட்ட இருக்கும்போதும் சரி, விழுப்புரம் மாவட்டமாக இருந்தபோதும், தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருக்கும்போதும் மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பட்டா வழங்கவில்லை. இந்த சூழலில் அந்த பகுதியில் சட்டத்துக்கு விரோதமான கிரஷர் வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள், நில மாபியா கும்பல் அந்த இடத்தை கபலீகரம் செய்வதற்காக அந்த ஏழை எளிய உழைக்கிற மக்களை எப்படியாவது அப்புறப்படுத்திவிட்டால் நாம் அந்த இடத்தை கபலீகரம் செய்யலாம் என்ற உள்நோக்கத்தோடு ஒரு நபரை தூண்டிவிட்டு ஒரு வழக்கு போடுகிறார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு என்று வருவாய்த்துறையினர் சொல்லுகிறார்கள். எங்களுக்கான எந்த விதமான நோட்டீஸும் அந்த சம்பந்தப்பட்ட குடியிருப்புகளுக்கு வழங்கவில்லை. முன்னறிவிப்பு இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வெங்கடேசன் ஆகிய நானும், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சுரேஷ், ராஜேஷ், பாமக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சத்யா, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஜீவன்ராஜ், புரட்சி பாரத கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முகாம் செயலாளர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து 100க்கும் மேற்பட்ட மக்களை திரட்டி இன்றைக்கு வட்டாட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். மனுவின் மீது வருவாய்த்துறையினர் மாவட்ட ஆட்சியருடன் பேசி நல்ல விதமான முடிவை எடுப்போம், அதுவரையும் நாங்கள் எவிஷன் செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அப்படி மீறும் பட்சத்தில் பொதுமக்கள் அனைவரும் வீட்டை இடிக்க முயற்சித்தால், மின்சாரத்தை துண்டிக்க முயற்சித்தால், சட்டவிரோதமான போராட்டம் நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம்தான் எங்களை தூண்டுவதாக பொருள் கொண்டு நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் செய்ய வேண்டிய நிலைமை வரும். எனவே நாங்களும் நீதிமன்றத்துக்கு உழைக்கிற மக்கள் சார்பாக கொடுத்திருக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உத்தரவு ஆணை இன்னும் 2 நாட்கள் வருவதாக எங்களுடைய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். எனவே அதுவரைக்கும் காலம் தாழ்த்தம் நிதானமாக கையாள வேண்டும். மீறும் பட்சத்தில் நாங்களும் போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் தள்ளப்படும் என்பதை தமிழக அரசாங்கம், புதிய அரசு, பொறுப்பேற்றிருக்கிற அரசு உழைக்கிற மக்களுக்காக நாங்கள் இருப்போம் என்று உறுதி செய்ய இருக்கிறார்கள். அந்த உறுதியை நிலைநாட்டுகிற வகையில் இந்த பூமலையனூர் மக்களுக்கு 23 குடும்பங்களுக்கும் அதே இடத்தில் குடியிருக்க வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து கட்சிகள் சார்பாக இங்கே முன்வைக்கிறோம்.